ஒரு ஜென் குரு ஒரு ஊர்ல இருக்காரு. அவரை பார்ப்பதற்கு ஒரு புதிய அன்பர் ஒருத்தர் வராரு. வந்து இவர் என்ன சொல்றாரு, ஐயா இந்த ஊருக்கு நான் புதிதா குடியேறலாமான்னு இருக்கேன். இந்த ஊர்ல வந்து நான் தங்கலாமான்னு இருக்கேன். இந்த ஊர் எப்படிப்பட்டது அப்படின்னு அந்த ஜென் குரு கிட்ட வந்து இந்த புதியவர் கேட்கிறார். இப்ப நீங்க இதுவரைக்கும் இருந்தீங்க இல்லையா ஊரு, அது எப்படிப்பட்ட ஊரு அப்படின்னு கேட்கிறார். அது ஊரா? அது மக்களா? அவங்க ரொம்ப மோசம், யாருமே நல்லவங்க கிடையாது. எப்ப பாரு எல்லாரையும் குறை பேசிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு ஏதாவது இது பண்ணுவாங்க. அப்படியா? நீ இருந்தல்ல பழைய ஊரு, அதே போலதான் இந்த ஊரும், எந்த மாற்றமும் இல்லை. நீ என்னெல்லாம் சொன்னியோ அப்படியே இந்த ஊரும் அப்படிதான். அப்படியா? அப்பாடா, அது வரைக்கும் சொன்னீங்க, நான் வேற ஊரை பார்த்துட்டு போறேன்பா அப்படின்னு அவர் கிளம்பிட்டார். 10 மணி நேரங்கள்ல இன்னொரு ஒரு புதியவர் வர்றார். அவர் வந்து அதே ஜென் குரு கிட்ட கேட்கிறாரு, ஐயா நான் இந்த ஊருக்கு குடியேறலாமான்னு பாக்குறேன், இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க இதுவரையிலும் இருந்தீங்கல்ல ஊரு, அது எப்படிப்பட்ட ஊரு அப்படின்றாரு. அதுவா? ரொம்ப நல்ல ஊரு, ரொம்ப நல்லவங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அன்பானவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தும் உதவியுமா வாழுவாங்க ஏன்னா அவர் பாட்டு அவருடைய ஊரினுடைய பெருமைகள், அந்த மக்களினுடைய அன்பை பத்தி ரொம்ப அழகா பேசுறாரு. சும்மா ஒரு மாற்றத்துக்கு வந்து வேற ஊர்ல தங்கலான்னு யோசிச்சேன், அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டேன். அந்த ஜென் குரு சொல்றாரு, அப்படியா? உன் ஊரு எப்படியோ அந்த ஊர் போலதான் இந்த ஊரும், எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. இந்த கதையில இருந்து அந்த ஜென் குரு என்ன சொல்ல வர்றாரு, ஊர்ல எதுவும் இல்லை, நம்ம மனம் தானே காரணம், எல்லாமே நம்ம மனம் தானுங்க. நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே துரோகிகள், சுத்தி இருக்கவங்க எல்லாருமே விரோதம் பண்றாங்க, எனக்கு எதிராக சூழ்ச்சி பண்றாங்க, யாரையுமே நம்ப முடியல அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா இங்க ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதுதான் உண்மை. யார் என்ன பண்ணாலும் இந்த உலகம் ரொம்ப அழகானது, இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்க தான், எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு குறை இருக்காதா, குற்றம் இருக்காதா, தப்பு செய்யவே மாட்டாங்களா, மனுஷன்னா தப்பு தானே செய்வான் அப்படின்னு இந்த உலகத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மனம் ரொம்ப அழகா இருக்குன்னு அர்த்தம். எல்லாரும் என் மேல நல்லாதான் அன்பு காட்டுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அன்பானவர். நான் எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் எதிரிகிட்ட இருந்து எனக்கு எந்த அன்பும் எதிரில இருந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா தவறு நம்ம கிட்ட தான் இருக்கு. நல்லா சிந்திச்சு பாருங்க.